இந்தியாவுக்கு விஜயம் செய்ய அனுரவுக்கு அழைப்பு. யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானம். படைகளின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பு. தமிழ் மொழியின் தொன்மையை அடையாளப்படுத்திய சர்வதேச பத்திரிகை. இலங்கையின் 3ஆம் மதிப்பாய்வுக்கான திகதிகளை அறிவிக்க தயாராகும் சர்வதேச நாணய நிதியம். நிறுத்தப்பட்ட மானியங்களை மீள வழங்க முன்வந்த தேர்தல்கள் ஆணைக்குழு. முன்னாள் அமைச்சர் ஹெகலிய உட்பட 6 முக்கிய புள்ளிகளின் சொத்துக்கள் முடக்கம். சுமந்திரனின் கோரிக்கை மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள சார்ல்ஸ் நிர்மலநாதன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான அழைப்புதலை இந்திய பிரதமர் சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வழங்கியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நடத்திய கலந்துரையாடலின் போது ஐக்கிய தேசிய கட்சி இந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களுக்கு தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன் அவை ஒப்படைக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் சம்பிரதாயபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி ஊடக பிரிவு அது தொடர்பான செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாதுகாப்பு பதவிநிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பிக்கும் லியனகே, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிரேரா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து சினோகபூர்வமாக கலந்துரையாடினர். அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றை மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். சுவிட்சர்லாந்தில் வெளியிடப்பட்டுள்ள பத்திரிகை ஒன்றில் உலகின் மிக பழமை வாய்ந்த மொழிகளின் பட்டியலில் தமிழ் மொழிக்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த பத்திரிகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் இலங்கையை மையப்படுத்தியே தமிழ் மொழி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வியாபார நிறுவனம் ஒன்று வாராந்தம் வெளியிடும் ஹோப்சிட்டிங் என்ற இந்த வார பத்திரிகையில் 95ஆம் பக்கத்தில் வெளிவந்த பதிவில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பத்திரிகையில் வாராந்தம் அந்த பகுதியில் வாசகர்களால் கேள்வி கேட்கப்படும் நிலையில் அவற்றுக்கு பத்திரிகை ஆசிரியர் பதிலளிப்பார். இதற்கமைய இந்த வாரம் உலகத்தில் பழமையான மொழி எது என்பது கேள்வி வாசகரால் எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு அளிக்கப்பட்டுள்ள பதிலில் உலகின் மிகவும் பழமையாக இன்றும் பேசப்படுகின்ற மொழி என்று முதலாவதாக தமிழ் மொழி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ், சீனம், அரபு, பேர்சி மற்றும் அரேமியம் ஆகிய மொழிகள் மிகவும் பழமையான மொழிகள் என அந்த பத்திரிகையில் வரிசைப்படுத்தியுள்ளார்கள். அதேவேளை இந்த மொழிகளை உலக வரைபடத்தில் அடையாளப்படுத்துகையில் தமிழ் பேசப்படும் பகுதி என நேரடியாக இலங்கையை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி இந்த பத்திரிகையின் பதிவில் கடைசியாக கேள்விக்கான பதிலாக தமிழ் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும். இலங்கையில் தமிழ் மொழியினை அங்கீகரிக்கும் வகையில் புற மொழிகள் பேசும் நாடொன்றில் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளமை, இலங்கை அடையாளப்படுத்தியுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 3வது மதிப்பாய்வுக்கான திகதிகள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹோசக் இதனை தெரிவித்துள்ளார். ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் அவரது புதிய பொருளாதார குழுவை சந்திப்பதற்காக தற்பொழுது கொழும்புக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதிநிதிகள் குழு இலங்கை அதிகாரிகளுடன் அண்மைய பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் அவர்களின் பொருளாதார சீர்திருத்த நோக்கம் பற்றி விவாதிக்கிறது. இந்த நிலையில் தற்போது இலங்கை சென்றுள்ள பிரதிநிதிகளின் சந்திப்பு முடிந்ததும் 3வது மதிப்பாய்வுக்கான திகதிகள் சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என ஜூலி ஹோசக் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் திட்ட செயல்திறன் வலுவாக இருப்பதாகவும் பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுப்பது, பணவீக்கத்தை குறைப்பது, இருப்புக்களை அதிகரிப்பது மற்றும் வருமான திரட்டலை மேம்படுத்துவது போன்றவற்றில் சீர்திருத்த முயற்சிகள் பலனளிக்கின்றன என ஹோசக் தெரிவித்துள்ளார்.
பத்திரப்பதிவுதாரர்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் செப்டம்பர் 18 அன்று இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களும் இலங்கை பிரதிகள் கொள்கையளவில் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளனர். இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் சில குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பெரும்போக பருவத்துக்கான உரமானியம், கடற்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம், ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை மீள வழங்குவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய குறித்த மானியங்கள் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையுடன் அக்டோபரில் வழங்கப்பட உள்ளன. எனினும் கூடுதலாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வுகள், இடமாற்றம் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு ஒப்புதல் பெற வேண்டியதன் அவசியத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மேலும் பாராளுமன்ற தேர்தலின் போது அரசு சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல உட்பட 6 பேரின் நிலையான வைப்புகள் உள்ளிட்ட சில சொத்துக்களை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கமைய கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கமைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலரின் வங்கிக் கணக்குகள், ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹெகலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் 16 வங்கி கணக்குகள் உட்பட 5 ஆயுள் காப்புறுதிகள் இன்று வரை இடைநிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை 16 வங்கிக் கணக்குகள் உட்பட 5 ஆயுள் காப்புறுதிகள் இன்று வரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் களத்தில் இளைஞர்கள் களமிறங்க வேண்டுமென்றால் சில முதியவர்கள் தாமாக முன்வந்து ஓய்வு பெற வேண்டுமென பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், இலங்கையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் 15 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்கள் எந்தவொரு காத்திரமான அரசியலையும் முன்னெடுக்கவில்லை. அழிவின் விளிம்பில் தமிழ் தேசிய கட்டுமானம் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் தரப்பில் சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள நிலையில் தற்போது உள்ளவர்களும் அவ்வாறு ஓய்வு பெற்று இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அத்தோடு இளைஞர்களும் தானாக வந்து அரசியலை கையில் எடுத்தால் மாத்திரமே தமிழ் அரசியல் களத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். மேலும் இலங்கை அரசியலில் இந்தியாவின் பங்கு, தமிழர் அரசியல் களம், இளைஞர்களின் அரசியல் வருகை மற்றும் வயதான அரசியல்வாதிகளின் ஓய்வு அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். சுமந்திரனின் கோரிக்கைக்கு அமைவாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்பாக மன்னார் தேர்தல் தொகுதியில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக பிரதான தமிழ் கட்சிகள் பாராளுமன்ற பொது தேர்தலில் தனித்து களம் காண்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வன்னி மாவட்டத்தின் வேட்பாளர்கள் தெரிவில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் மன்னார் தேர்தல் தொகுதியை மையமாக கொண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பத்திநாதன், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராசா டினோசன் ஆகியோர் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக மன்னார் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இந்த தெரிவுகள் யாவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுமந்திரன் நேற்றைய தினம் மன்னார் வருகை தந்து வேட்பாளர்களை இறுதி நிலைப்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. சுமந்திரன் மன்னார் கட்சி அலுவலகம் வருகை தந்து கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் 2 மணி நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் தேர்தலுக்கான செலவுகள் பற்றியும் பேசப்பட்டது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட சம்மதித்துள்ளார். அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்டத்திலிருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உட்பட முன்னாள் வடமாகாண பிரதம செயலாளர் அந்தோணி பிள்ளை பத்திநாதன், மன்னாரின் இளம் சட்டத்தரணி செல்வராசா டினேஷன் ஆகிய மூவரும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மன்னார் தொகுதி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என தெரிய வந்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இந்த தேர்தலில் இருந்து விலகுவதாக ஏற்கனவே அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது.